இன்னொன்னு வந்து ஃபேம் வந்து ஒரு பார்ட்னரை வெளியேற்றும். அந்த ஃபர்ஸ்ட் டைப் என்னன்னு பாத்தீங்கன்னா, வாலண்டியரா வெளியே போகிறாரு அப்படின்னா அவருக்கு ஒரு டிஸ்பியூட் இருக்கும். அங்க ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும். அந்த பார்ட்னர்ஸ் வந்து இவரை ஒரு மாதிரி நடத்துவாங்களா இருக்கும், அல்லது இவரோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்துட்டு இவங்க ஏற்கனவே போட்டதுக்கு ஒத்து வராம இருக்கும். அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல அவரே நான் ரிட்டையர்மெண்ட் ஆயிடுறேன் அப்படிம்பாங்க. அல்லது ஏஜ் ஃபேக்டர்னால எனக்கு வந்து இனி போது, நான் ரிட்டையர் ஆக போறேன், நான் வந்து ரெஸ்ட் எடுக்க போறேன், அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல அவர் தனியா வெளியே வந்து வாலண்டியரா ரிட்டையர்மெண்ட், இது பேர் வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட். ஃபேமே வந்து ரிட்டையர்மெண்ட் எப்படி கொடுக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அவரோட நடத்தை வந்து சரியா இல்லை. அதாவது நம்மளுடைய பார்ட்னர்ஷிப் ஆக்ட் படி, அந்த டீடு படி ஆப்போசிட்டா நடக்கிறாரு, அதுக்கு எகென்ஸ்டா நடக்கிறாரு, அல்லது ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ்ல இறங்குறாரு, அதாவது ஒரு ஃபேமுக்கு விரோதமா நடக்கிறாரு, பார்ட்னருக்கு விரோதமா நடக்கிறாரு அப்படின்னா அந்த எல்லா பார்ட்னரும் சேர்ந்து அவரை வெளியேறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதான் ஒரு ரிட்டையர்மெண்ட்ல ஒரு பாயிண்ட்.